ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்டில் ஒரு ஸ்குவாடு வந்து ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஃபஸ்ட்டு டைமாக சிஎஸ்ஆரில் அப்படி பார்க்குறேன். அதனால் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் ஒரு ஆர்வத்தில். ரெண்டாவது ரவுண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது வந்து கிளிப்பு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அது யார் யார் என் ஸ்குவாடில் இருந்தாங்கன்னா, டிஜி குஷாலுன்னு ஒரு ரேண்டம் பிளேயரு, அப்புறம் கேவி பாய்ஸ் ட்ரிப்ளைன் அப்படின்னு பிஆருக்கு நான் ஜோன் சர்வராக எடுத்துகிட்டு போகிறேன் என்னோடய ஃப்ரெண்டு. அண்ட் அவருடைய தம்பியோட ஃப்ரெண்டாக விளையாட்டுருப்பார் அவரும் ஃப்ரீ ஃபயரு. ஸோ அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் நான் சிஎஸ்ஆர் புஷ் பண்ணிருந்தேன். அந்த டைமில் வந்து என்கிட்ட ஒரு எங்கள் ஸ்குவாடை வந்து ஃப்ரெண்டு பிடிக்க வந்து ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து தோற்றுட்டோம். ரெண்டாவது ரவுண்டு வந்து நாங்கள் என்ன இடம் ஞாபகம் வரலையே, ரிவர் சைடுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு வந்து ஃப்ரெண்டு பிடிச்சோம். அங்கே வந்து எங்கள் ஸ்குவாடு வந்து ஜெயித்தோம். ஸோ உங்கள்கிட்ட ஆப்போனண்ட் இது மாதிரி சிஎஸ்ஆரில் ஃப்ரெண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஓரியான் இருக்கான மட்டும் பார்க்காதீங்க, டிமிட்ரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டிமிட்ரி தான் நான் எடுத்துகிட்டு போயிருப்பேன். அதனால் என்ன ஆச்சுன்னு மட்டும் இப்போ பாருங்கள் கைஸ். ஸோ ஜோன் ஷிஃப்ட் ஆனால் அடுத்த செகண்ட் நான் சேஃப் ஜோனை பிடிச்சி சென்டர்லேயே உட்காந்துட்டு நான் வந்து உட்காந்து எழுந்திரிச்சேன். ஏன்னா இவங்க எங்கே அடிச்சிட்டு போகிறானுங்க ஆப்போனண்ட்டுன்னு ஒரு பயத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு அவனுங்க ஃப்ரெண்டு பிடிச்சி டிமிட்ரி போட்டு தான் ஏமாற்றினானுங்க. நல்ல வேலை என்கிட்டையும் டிமிட்ரி இருந்திருக்கு. ஸோ இந்த ரவுண்டு என்ன பண்ணியிருப்பேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நான் துரோகம் பண்ணணுன்னு பண்ணல. ஃபஸ்ட்டு ரவுண்டு எனக்கு பண்ணானுங்க, ரிவெஞ்சு கொடுக்கணுன்னு பண்ணிட்டேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ டீம்மேட்டெல்லாம் இப்படி பண்ணதுக்கும் ஏசே வந்துச்சு பாருங்கள். இதனால தான் சொல்கிறேன், ஓரியான் மட்டும் இருக்கான்னு பார்க்காதீங்க, டிமிட்ரி திவாவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா டீமேட்டே அவனுங்க வந்து ஜெயிக்க வச்சுருவானுங்க, இவனுங்க ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல். ரெண்டாவது ரவுண்டு செட் ஆகலை, அவனுங்க வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ மூணாவது ரவுண்ட்லேருந்து நாங்களும் அடிக்க ஆரம்பிச்சிருப்போம். ஸோ வேணும்னே துரோக மூமெண்ட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்குவாடில் கேவி பாய்ஸ் ட்ரிப்ளைன் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னா ஃப்ளாஷ் ஃப்ரீஸை வந்து சென்டர் ஆஃப் ஜோனுக்குள்ளே போன அடுத்த செகண்டே தூக்கி போட்டார். டிமிட்ரி நான் வந்து செத்ததே மறந்துட்டார். ஏன்னா நான் வந்து இவனுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிட்டானுங்க, சரி போய் அடிச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு ஜோனுக்குள்ளே போய் செத்துட்டேன். அப்புறமா சொல்கிறாரு, டேய் நான் போய் அடிக்கணும்னு நினைக்கிறேன், நீ எப்படி செத்துருவ, அப்புறம் நான் எப்படா போய் அடிப்பேன், டிமிட்ரி நீ தான்டா வச்சிருக்க அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி கழுவி ஊற்றினார். அப்புறம் எனக்கு இந்த மினாட்டோவை பார்த்தா பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் தான் வந்து அடிக்க ஆரம்பித்தான் ஃபஸ்ட்டு. அவன் அடிக்க ஆரம்பித்த அடுத்த செகண்ட் வந்து எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து கடைசியாக நாலாவது ரவுண்ட்லேருந்து எல்லோரும் அவனுங்க ஸ்குவாடே வந்து எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே பாருங்கள், நாங்கள் டிமிட்ரி போட்டு சாவுறோம். இங்கே பாருங்கள், மேலெல்லாம் ஒருத்தன் உட்காந்துட்டு எங்களை உயிரை வாங்குறானுங்க. உட்காந்து எழுந்திரிச்சாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. அவ்வளோதான், செத்துட்டோம். சரி, இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தடவை ஃப்ரெண்டு பிடிப்போம், யாரும் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வந்து சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து அப்புறமா என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் உட்காந்து எழுந்திரிச்சு போய் அவனுக்கு முன்னாடி நிற்கிறேன். எனக்கு மண்டடியாக விழுகுது ஃபுல்லாக. என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே நான் உட்காந்து எழுந்திரிக்கிறேன், என் டீம்மேட்டை போட்டு முடிச்சிட்டானுங்க. ஸோ இதில் அப்புறமா மாதிரா வந்து போய் முன்னாடி அட்டாக் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து டெசர்ட் தான் வச்சுருந்தேன், ஒன் டேப் விழுகலை இந்த வாட்டி. அதனால் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. அதை பாருங்கள், மாதிரா என்னை ரிவைவ் பண்ணேன், அவனுங்க என்னை அடிக்க அதுக்கே கரெக்டாகி போச்சு. என்ன ஆகுதுன்னு பாருங்கள், வந்து பின்னாடி அடிக்கிறானுங்க. ஏன்னா போன ரவுண்டு துரோகம் பண்ணிட்டோம் டிமிட்ரியை வச்சுக்கிட்டு அப்படின்னு. அடுத்த ரவுண்ட்லேருந்து ஒன் டேப் ஆடலாம் டபுள் பேரல் எடுத்தேன். ஆனால் ஒன் டேப்பே எனக்கு விழுகலை, டெசர்ட் கூட ஒன் டேப் விழுகலை, எனக்கு எந்த கன்லேயும் விழுகலை அன்றைக்கி ஃபுல்லாக. என்ன ஆச்சுன்னு தெரில. அண்டு இவர் இக்னிஸ் போட்டோடனே கேவி பாய்ஸு நான் அடுத்த செகண்டே ஓட ஆரம்பிச்சிட்டேன் அந்த சைடு. ஏன்னா இந்த பக்கம் தான் வருவானுங்கன்னு தெரிஞ்சு நான் வந்து போகிறேன், எக்ஸாக்டாக அங்கே வரான். அடுத்தது ஒன் டேப் ஆடலான்னு சொல்லி ட்ரை பண்ணால் என்னை முடிச்சு விட்ருவானுங்க போல் பயத்தில் நான் வந்து டிமிட்ரி வேறு போட்டேன். பட் எனிவேஸ் நான் வந்து அடித்து போட்டேன் ரெண்டு பேர்த்தையும். சரி, நம்ம இதுக்கு மேலே ஃப்ரெண்டு பண்ணி துரோகம் பண்ண வேணாம், சமாதானமும் இவனுங்களும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துட்டு டபுள் பேரல் எடுக்கிறேன், MP40 எடுக்கிறேன், மாற்றி அடிக்கிறேன் எல்லா கன்லேயும். ஆனால் கடைசி வரைக்கும் ஒன் டேப் விழுகவே இல்லை எனக்கு. அண்ட் டேமேஜ் கொடுத்த அடுத்த செகண்டே அடிங்க இவனை, டேமேஜ் கொடுத்துட்டேன் அப்படி சொன்னேன். அதுக்கு வந்து என் டீம்மேட்ஸும் இவனை தூக்கி போட்டு மிதித்து ஒரு வழி ஆகிட்டு எனக்கு கிரெனேடெல்லாம் போடுறானுங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃப்ளாஷ் ஃப்ரீஸை போடுறான், இக்னிஸ் எல்லாம் பறக்க விட்றான், என்னென்னமோ ஆயிடுச்சு. அந்த ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த ரவுண்டு உட்காந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே ஒரு ட்ரிபிள் ஜிப் கன்று ஒன்று, அந்த டபுள் பேரல் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அவங்க மேலே தப்பு இல்லை, சும்மா நூப் ப்ராங்க் ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பிடிக்க வந்திருப்பாங்க. அப்புறம் எங்கள் மேலே வந்து நாங்களும் சும்மா இல்லாமல் வீடியோக்காக வந்து திரும்ப ஃப்ரெண்டு பிடிச்சோம். சரி,
ஓகே, போய் அப்படியே போய் அடிச்சுட்டு நம்மளே முடிச்சிடலாம் இந்த மேட்ச் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு போனோம். அண்டு மேட்சோட எண்டில் மட்டும் பாருங்கள், நான் எந்தளவுக்கு கிறுக்குத்தனமாக வந்து விளாட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. லிட்டரலி இங்கே குதிக்கிறது அங்கே குதிக்கிறது என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஓகே, ஸோ இங்கே மேலே ஏறிப்போமா. ப்ரோ க்ளோவால் போட்டார், கேவி பாய்ஸ் ப்ரோ. ஓகே, அவர் க்ளோவால் போட்டதும் மேலே போகாதையான்னு சொல்ல போயிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா மேலே போகிறேன். MP5க்கு பதிலாக டபுள் பேரல்லாம் எடுத்து சுட்டுக்கிட்டு இருந்திருப்பேன் இங்கேருந்து. அப்புறம் ப்ரோ அப்படியே அடி வாங்கியிருப்பாரா. இங்கே பாருங்கள், ரிவைவ் பண்ணிருக்கேன் திவா வச்சுக்கிட்டு. இதுக்கு தான் திவா எடுத்துக்கிட்டு போக சொல்லுவாங்க. மறுபடியும் டபுள் பேரலில் ஸ்விட்ச் பண்ணியிருப்பேன் எதுக்குன்னே தெரியாமல். அப்புறம் ஸ்கோப் ஓப்பன் பண்ணால் அவன் சாக மாட்டேங்கிறான், அது வேறு ஒரு பக்கம். இந்த பக்கம் என்ன ரிவைவ் பண்ணின்னு சொல்ல சரி அப்படின்னு ரிவைவ் பண்ண போனால் ஆல்ரெடி டீம்மேட் ரிவைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி அப்படின்னு நானும் கீழே வந்துட்டேன். எனக்கு வந்து ஆக்சுவலாக பயமாயிடுச்சு. நான் உடனே சரி அதுதான் இது இருக்குல்ல அந்த ஃப்ளையிங் பூட்ஸு, அதை காப்பாற்றிடும் அப்படின்னு ஒரு தைரியத்தில் இறங்கிட்டேன். அதை ஒரு நினச்ச மாதிரி காப்பாற்றிடுச்சு. பட்டு இங்கே பாருங்கள், ஒரு டவுன் டீம்மேட் வச்சதுக்கப்புறமா நானும் உட்காந்து டவுன் வைக்கலான்னு போவேன். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, ஓரியான் மட்டும் இருக்கான்னு பார்க்காதீங்க, டிமிட்ரி இருக்கானு பார்த்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தானே தவிர்த்து வேறு எந்த காரணமும் கிடையாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்து விளையாடுங்க. இது நார்மலாக இந்த வீடியோ செகண்ட் சேனல் தான் வந்திருக்க வேண்டியது. பட் நான் ஏன் ஃபஸ்ட் சேனலில் போடுறேன்னா, ரொம்ப நாளாகவே மெயின் சேனல் வந்து ஆக்டிவாக இல்லை, இன்ஆக்டிவாக இருக்குது. அதனால தான் வந்து செகண்ட் சேனலில் போடுறேன். இல்லைனா மெயின் சேனல்லையே போட்டிருப்பேன். ஸோ இது ரூம் மேட்செல்லாம் கிடையாது கைஸ், ரேங்க்டில் தான் நடந்துச்சு. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ், பீஸ் அவுட். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் தான் ஏற்றணும் கைஸ். ரொம்ப நாளாக வந்து 100 தாண்டவே இல்லை. ஸோ 100 தாண்ட வைங்க கைஸ்.